தமிழ்நாடு அரசு ஆவின் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஆவின் பால் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் அனைத்தையும் டிஎன்பிசி மூலம் நிரப்பப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. ஆவினில் காலியாக உள்ள பணியிடங்கள் இனி டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும் என்பதை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். கடந்த ஆட்சியில் முறைகேடான வகையில் ஆவியினில் நிதி மீறல்கள் மீறப்பட்டு வேலைவாய்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பல சர்ச்சைகள் எழுந்துள்ளன. அதன் அடிப்படையில் ஆவினில் காலி பணியிடங்கள் நிரப்பும் பணி குறித்து முறைப்படுத்தி கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் டிஎன்பிசி மூலம் ஆட்கள் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என்ற அறிவிப்பினை பால்வளைத்துறை அமைச்சர் நாசர் சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார். ஆவின் பணிக்கான ஆள் சேர்க்கையும் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து துறையில் ஆட்சேர்க்கும் அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தில் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்குவதற்கு முன்பாக 97 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் நடைபெறும் டிஎன்பிசி தேர்வுகள் விதிமுறைகளின்படி இப்பணியிடங்களுக்கு தேர்வானது நடைபெற உள்ளது. எனவே டிஎன்பிசி தேர்வு வாரியத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் ஆவின் நிறுவனத்தில் மற்றும் போக்குவரத்து துறையில் மேலும் அரசின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் பணி சேர முடியும் என்பதை குறித்து ஆவின் நிறுவன சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையானது ஆவின் மேலாளர், துணை மேலாளர், தொழில்நுட்ப வல்லுநர் ஆகிய ஆவின் நிறுவனத்தில் உள்ள 26 வகையான 322 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவது விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. பணியிடங்கள் அனைத்துமே தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நிரப்பப்படும் என்பத அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது ஆவின் நிறுவனத்தில் இருந்தும் வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே டிஎன்பிசியிலிருந்து ஆண்டு அட்டவணையானது வெளியிடப்பட்டது. அதில் டிஎன்பிசி பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதில் ஆவின் போக்குவரத்து, மின்சாரத்துறை போன்றவற்றிற்கான பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு இடம்பெறவில்லை. இந்த அறிவிப்பெல்லாம் கூடுதலாக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்துள்ளது.